இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் மைய சிந்தனையாக பல்கி பெருகும் இறை அன்பு என்ற தலைப்பில் உங்களை சிந்திக்க அன்புடன் அழைக்கின்றேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 13:10 இவ்வாறாக கூறுகிறார்: நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும் என்று. இந்த இறை சொற்றொடரை முன்னிறுத்தியே இன்றைய இறைவாசகங்களின் சிந்தனையை விவரிக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பழுகு செய்த பசியாற்றுவதை நாம் காண்கின்றோம். இதை செய்வதற்கு முன்பாக நற்செய்தியாளர் நமக்கு கூறும் ஒரு சிறிய குறிப்பாக மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று இயேசுவின் மனநிலையை அவர் அழகாக இந்த இடத்தில் விளக்குகின்றார். இந்த இடத்தில் இயேசுவின் மனித நிலையிலிருந்து விளங்கிய இறைநிலையை நற்செய்தியாளர் மார்க்கு நமக்கு விவரிக்கின்றார். இந்த இறைநிலையினால் வெளிப்பட்ட நிறைவான அன்பே 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அப்பங்களை அளித்து அவர்களது பசியை போக்கியதாகும். இப்பொழுது நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள இயலும் ஏன் பவுலடியார் நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும் என்று கூறுகிறார் என்று. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 10 இவ்வாறாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்: நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அன்று, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று. நிறைவான அன்பு தன்னையே தரும், பிறருக்கு அனைத்தையும் நிறைவாக அளிக்கும். மிக சிறப்பாக அது கடவுளையே, அதாவது கிறிஸ்துவையே வெளிப்படுத்தும். இதை ஆழ உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவில் இணைந்து அனைவருக்கும் நிறைவான அன்பை அவர் நமக்கு அளித்தது போல நாமும் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.